அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வரலட்சுமி விரதத்துடைய பதிவுங்க. கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையுமே மகாலட்சுமி தாய்கிட்ட இருந்து நம்ம கேட்டு பெறுவதற்கான மிக சூக்ஷ்மமான நாள்னா வரலட்சுமி விரத நாள் தான். இந்த நாளை எல்லா பெண்களுமே நம்முடைய வீட்டில் பூஜைகள் அம்பால நினச்சி நம்ம செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும். நமக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்முடைய குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வேண்டி கேட்போம் பார்த்தீங்களா, அந்த வேண்டுதல்களும் ப்ளஸ் நம்ம பொருளாதார முன்னேற்றமானது நல்லபடியாக எங்கள் குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்குமா, பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, வருமானங்கள் பெருகணும், செல்வங்கள் சேரணும் அப்படிங்கிறவங்களும் இந்த வரலட்சுமி பூஜையை நம்ம தாராளமாக அன்னையை நம்ம நினச்சி பூஜிக்கலாம். ஏன்னா எல்லா விதமான வரங்களும் தரக்கூடியவள் தான் வரலட்சுமி. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமே மங்கள குளியல். அதாவது நீங்கள் குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை மட்டும் கலந்து, அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம குளிப்பதன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தரித்திரங்கள் பீடைகள் இது எல்லாமே விலகும், நல்லபடியான செல்வம் சேரும், மகாலட்சுமி யோகமானது நமக்கு வரும் அப்படிங்கிற சில சூக்ஷ்மம் இருக்குங்க. அதே மாதிரி நாளைக்கு குறிப்பாக இந்த நிற ஆடை அணிந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த யோகமும் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான சில குறிப்புகள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு விரதங்கள் இருந்து பிரம்மாண்டமான முறையில் தான் நம்ம பூஜை பண்ணி எல்லா ஏற்பாடும் செஞ்சு தான் மகாலட்சுமி வழிபடணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு ஒரு பூ மட்டும் போட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால் மட்டும் நம்ம நிவேதனம் வச்சு பக்தியோடு வழிபட்டாலே போதும், மகாலட்சுமியினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய சேனலை வெறும் படம் வச்சு வழிபடக்கூடிய அந்த ஒரு வீடியோ விளக்கம் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுவரை அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து பலனடையணும். அந்த வகையில் நாளைக்கு நீங்கள் பெரிய அளவில் கிராண்டாக பண்ணாலும் சரி, இல்லை எளிமையான ஒரு படம் வச்சு வழிபட்டாலும் சரி, நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் வேளை நம்ம வாசலில் மாக்கோலம் அன்னைக்கு போட்டு காலையில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம வாசல் வச்சு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது நம்முடைய வீடு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டு வாசல் நல்லா தெளித்து குறிப்பாக அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் நீங்கள் நீர் கலந்து அப்படி நீங்கள் மாக்கோலம் போட்டிங்கன்னா மகாலட்சுமி எப்பயுமே தூய்மையான ஒரு இடத்துல, இது மாதிரி மங்களங்கள் நிறைஞ்சிருக்க இடத்துல தான் வாசம் செய்வாங்க. இது மாதிரி நம்ம மஞ்சள் நீர் தெளித்து ஒரு மாக்கோலம் போடுறதுங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் போய் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனால் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் நீங்கள் காலையில் செய்ய ஆரம்பிங்க. அடுத்ததாக நிறைய பேர் கலசம் அமைச்சு நம்ம நோன்பு கயிறுலாம் கட்டுவாங்க. இந்த நாளில் அப்படி நம்ம பண்ணோன்னா நம்ம பெண்களுடைய மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் போய் நல்லபடியான ஒற்றுமை, நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அடுத்ததாக அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு அன்றைய நாளில் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறது, சுண்டல் பண்ணுறது, பால் பாயசம் பண்ணுறது, குறிப்பாக வெள்ளை நிறத்தில் ஆன ஏதாவது ஒரு பொருள், அதாவது இளநீ பாயசம் பண்ணலாம். அதே மாதிரி அவள் கூட நீங்கள் சும்மா ஒரு தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு கூட வைக்கலாம். இப்படி இது மாதிரியான ஒரு இனிப்பு வகைகளை நாளைய தினம் நம்ம அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி பூஜைக்கு நம்ம வச்சோன்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே உணவுக்கும் பணத்துக்கும் தானியத்துக்கும் பஞ்சம் வரவே வராதுங்க. அதே மாதிரி தீபங்கள் நம்ம நல்லெண்ணெய் தீபங்கள் இது வரைக்கும் தான் நம்ம ஏற்றிருக்கோமா அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு ஒரே ஒரு நெய் விளக்கு நீங்கள் நாளைய தினம் நம்ம ஏற்றி வழிபடுறதுங்கிறது வீட்டில் ரொம்ப ஒரு மகாலட்சுமி யோகத்தை தரும். அதாவது வீட்டில் எப்பயுமே ஒரு வெளிச்சங்கள், ஒரு தீபங்கள் ஏற்றுறது எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, இருளெல்லாம் விலகி நல்ல ஒரு ஒளி பிறக்கணும், சந்தோஷங்கள் இருக்கணுங்கிறதுனால தான். அதுவும் நாளைக்கு ஒரு நெய் தீபமாக நீங்கள் ஏற்றுறது, அதுவும் குறிப்பாக தாமரை தண்டு திரி. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்க கடைக்கு போவோம். நமக்கு அதிகபட்சமாக ஒரு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா தான் வரும். ஏன்னா நாளைக்கு அம்பாளுக்கு தாமரை பூ சமர்ப்பிக்கிறது,
தாமரை மணிமாலை நீங்கள் வாங்கி நம்ம சாத்துறது, அதே மாதிரி தாமரையுடைய விதைகள் இருக்குது பார்த்திங்களா, அது பூஜைக்கு வாங்கி வைக்கிறது. அப்படி இதெல்லாம் தாமரையினால் ஆன எல்லா பொருட்களுமே நாளைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். குறிப்பாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரங்கிறது ரொம்ப யோகம் கொண்ட நட்சத்திரம். அனுஷம் அப்படின்னு சொன்னாலே தாமரைப்பூ, அதை வந்து நமக்கு அந்த சிம்பிள் தான் குறிக்கும். அப்படி நமக்கு மகாலட்சுமிக்கு இப்படி தாமரைப்பூவை நீங்கள் படைச்சு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிறைஞ்ச யோகம் வருங்க. அதனால் நாளைக்கு ஒரே ஒரு தாமரை பூவாச்சும் நீங்கள் வாங்கி சமர்ப்பீங்க. நம்ம சொன்ன மாதிரி தாமரை மணிமாலை வாங்கலாம், இல்லாட்டி அந்த தாமரை விதைகள் வாங்கலாம். தாமரை தண்டு அந்த திரி இருக்குது பார்த்திங்களா, அந்த திரியை நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாங்கி நெய் விளக்கை ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். நல்லபடியான ஒரு ரிசல்ட்டு, ஒரு வைப்ரேஷன் குடும்பத்துக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நாளைய தினம் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் நம்ம தாம்பூலம் கொடுக்கறது, ஒன்று வீட்டுக்கு வரவழைச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி முடியலை, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்கம்மா, அப்படிலாம் யாரும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போவோம், இல்லை எங்கேயாச்சும் உங்களுக்கே ஒரு தெரிஞ்ச ஒரு வயசானவங்களை நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்படி யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் நம்ம அன்றைய நாள் தாம்பூலம் கொடுக்கறதுங்கிறது, அதாவது இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு ரூபாய் தட்சணை, நீங்கள் 10 ரூபாய் 100 ரூபாய் உங்களுக்கு என்ன தட்சணை முடியுதோ அது மாதிரியான சின்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நாளைக்கு பண்ணுறதுங்கிறது அம்பாளுடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நமக்கு உதவும். அதே மாதிரி பல மடங்கு புண்ணியங்களானது சேரும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து நம்முடைய தலைமுறை முழுக்க நமக்கு நிலஞ்சிருக்கும். அதனால் நாளைய தினம் இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நாளைக்கு நம்ம குளிக்க போகின்ற மங்கள குளியல், நம்ம இது மாதிரியெல்லாம் ஒரு பூஜைகள் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு அம்பாலே வீட்டுக்கு வரவழைச்சு பூஜைகள் பண்ணுறப்ப அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு மங்களகரமாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தரித்திரம் பீடை இதெல்லாம் விட்டு விலகணுங்கிறதுக்காக நாளைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய மிக முக்கியமான குளியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளிக்கின்ற நீரில் வில்வம், துளசி, இதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம், மஞ்சள், ஏலக்காயினுடைய அந்த விதைகள், கிராம்பு, நிறைய இடத்துல வந்து நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த கிராம்பு இதெல்லாம் பொடிச்சு கூட வச்சுருப்போம். அந்த பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோடு கூட துளசி, வில்வம், கொஞ்சம் மஞ்சள், இதில் எது இந்த பொருட்களை நம்ம சொன்னக்கூடிய பொருட்களை எது இருந்தாலும் நாளைக்கு அதில் ஒரு சொட்டு நீங்கள் ஒரு ஐதீகத்துக்கு போட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு அற்புதமான மங்கள குளியல் முறை. ஏன்னா நாளைக்கு நிறைய பேர் விரதங்கள் இருப்பீங்க, பூஜைகள் பண்ணுவீங்க. சிலருக்கு விரதங்கள்லாம் இருக்க முடியாது, இருந்தாலும் சின்னதான ஒரு எளிமையான ஒரு தீபமாச்சு ஏற்றி நம்ம வழிபடுவோம் பார்த்தீங்களா. இந்த குளியல் முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பூஜைகள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அந்த கடாட்சமானது நிச்சயமாக பெருகும். அடுத்தபடியாக நம்ம வந்து எந்த கலரில் ட்ரெஸ் போட்டு நம்ம பூஜை பண்ணலான்னா, பொதுவாக எல்லாருமே அம்பாள் அப்படின்னா மஞ்சள் தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இந்த மகாலட்சுமி, இந்த வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் நீங்கள் பிங்க் கலர், அதாவது நமக்கு இந்த தாமரை பூவுடைய அந்த கலர் இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் இருக்குன்னா மஞ்சளில் அந்த பிங்க் கலரில் அந்த பார்டர் வச்ச மாதிரி டிசைன்ஸ் வச்ச மாதிரி அதை மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி பிங்க் கலரில் நீங்கள் சாரீ உடுத்துக்கலாம். இல்லாட்டி பச்சை கலர், அதாவது ஏலக்காய் பச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பச்சை நிறத்தில் இந்த பிங்க் கலர் பார்டர் வச்சு புடவைகளாம், பட்டு புடவை நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு பிங்க் கலர் நீங்கள் கலந்து அப்படி நீங்கள் சாரீ உடுத்தலாம். அதே மாதிரி நம்ம குறிப்பான ஒரு கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர். இந்த ஸ்கை ப்ளூவும் இந்த பிங்க்கும் வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கலர், ஒரு நிறமாக சொல்லப்படுது. அதனால் நம்ம சொல்லுகின்ற இந்த முறையில் நீங்கள் வந்து அந்த உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய உடைகளை உடுத்தி பூஜைகள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அட்டகாசமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல செல்வம் பெருகி, அதாவது நம்ம இருக்கிறத விட ஒரு 3 மடங்கு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கானது குடும்பமானது நிச்சயமாக போகுங்க. ஏன்னா இந்த பூஜைக்கான ஒரு பலன்களே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அதனால் எளிமையான முறையில் நம்ம சொல்லுகின்ற சில அந்த முக்கியமான டிப்ஸை மட்டும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த ஒரு வரி மந்திரத்துக்கு அவ்வளவு அதீதமான சக்தி இருக்குங்க. நாளைக்கு பூஜைக்கு கூட உங்களுக்கு எந்த மந்திரங்களும் தெரியல அப்படிங்கிறவங்க கூட ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை கூட நம்ம வந்து ஒரு அர்ச்சனை மாதிரி கூட செஞ்சு கூட வழிபடலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிச்சயமாக எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெருக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும்.
நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.